friends, welcome to பெண்குயின் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பு சாப்பிட ரொம்ப ருசியாகவும் அருமையான வாசனையோடையும் இருக்கும். இந்த மீன் குழம்பு செய்ய குறைவான பொருட்களே போதும். எந்த பொருளையும் அரைக்கவும் தேவையில்லை. வாங்க இந்த சிம்பிளான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீன் குழம்பு செய்யறதுக்கு 2 எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் பாறை மீனில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். அதனால் அதில் மஞ்சத்தூள் கல்லுப்பு சேர்த்து உரசி எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய பழுத்த தக்காளியை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 25 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முழுசாக கூட சேர்த்துக்கலாம். 4 பெரிய பச்சை மிளகாவை எடுத்திருக்கேன். மிளகாய் தூள் தேவையான அளவு. இன்னைக்கு நல்லெண்ணெயில் தான் குழம்பு வைக்க போகிறோம். அதனால கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்க வேண்டிய பொருட்கள் அஞ்சரைப்பட்டியில் இருக்குது. வாங்க இப்போ ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீன் குழம்பு செய்யறதுக்கு எப்பவும் அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு எடுக்கும்போது மீன் உடையாமல் வரும். கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தேவையான அளவு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்பு செய்யும்போது கண்டிப்பாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. குழம்புல புளி அதிகமாக சேர்க்கறதுனால மீன் குழம்பு ரொம்ப ஹீட்டான பொருள். அது நம்ம உடம்பு ஹீட்டையும் அதிகமாக்கி விட்டுரும். அதனால நீங்கள் வெந்தயம் சேர்க்கும்போது உடம்பு குளிர்ச்சி ஆகிடும். பச்சை மிளகாவை ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். அதனால் முழுசாகவே சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கின பூண்டை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் பூண்டும் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி பச்சை மிளகாவும் பூண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் எல்லாமே எண்ணெயில் இறங்கி குழம்பு ரொம்ப வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும். இப்போ பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். மீன் குழம்புல சின்ன வெங்காயத்தை சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டே தனி தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கி சேர்க்கும் போது தான் உங்கள் குழம்பு ரொம்ப திக்காக கிடைக்கும். சில பேருக்கு எப்படி வச்சாலும் குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. உங்கள் குழம்பு ரொம்ப திக்காக இருக்கணும்னா நீங்கள் சேர்க்கக்கூடிய புளியோட அளவும் மிளகாய் தூளோட அளவும் தான் ரொம்ப முக்கியம். கரெக்டான அளவில் நீங்கள் சேர்த்திங்கனாலே உங்கள் குழம்பு ரொம்ப திக்காகவே இருக்கும். பொதுவாக மீன் குழம்பு செய்யும்போது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான திக்னஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 2 பெரிய பழுத்த தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பழுத்த தக்காளியை எடுக்கும்போது நம்ம குழம்பும் நல்ல கலராக வரும். தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் அதிகமாக சேர்க்கும்போது தான் உங்கள் குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். மிளகாத்தூள் கூடவே தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூளை வெங்காயம் தக்காளியோட நல்லா கலந்து விடுங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிளகாய் தூள் கலந்தீங்கன்னா அங்கங்கே கட்டிப்பட்டு நின்றுடும். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு கரைச்சி எடுத்து வச்சுருந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு 2 லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு புளியை ஊற போட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையை பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம். குழம்பு லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த குழம்பு நல்லா கொதிச்சாதான் அதோட புளி ஸ்மெல்லாம் போகும். இப்போ 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க விடலாம். இப்போ இந்த குழம்பை மூடி போடாமல் கொதிக்க வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
மீன் குழம்புக்கு அந்த புளியோட ரா ஸ்மெல்லாம் போகி நல்லா கொதித்து வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா கொதிக்க விடுங்க. மீன் குழம்பு கொதிக்கும் போது இந்த மாதிரி சைடில் நுரையாக பொங்கி வரும். அதை லைட்டாக கரண்டியில் கலக்கி விடுங்க. இந்த மாதிரி எடுத்து விடுறதுனால மிளகாய்த்தூள் சுற்றியும் படியாமல் இருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். மீன் ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். 5 நிமிஷமே போதும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மீன் குழம்பு ரொம்ப அருமையாக வாசனையாக ரெடி ஆயிருக்கு. நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கும் போது நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மீன் குழம்பு சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையும் அட்டகாசமாக இருக்கும். எப்போவும் மீன் குழம்பு செஞ்சு 2 மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் அதோட ரியல் டேஸ்ட் கிடைக்கும். அப்போ தான் மீன் நல்லா ஊறி அதோட டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் ஆகும். இப்போ கார்னிஷிங்காக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.